என் லைஃப்பில் ஒரு தடவை ப்ராப்ளம் வரும்போது நான் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடுவேன். அது என் மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப நான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் இப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி டைம்லலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த மாதிரி டைம். ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா கூட அதை பற்றி நான் யோசிச்சு என் நாளையே அன்னைக்கு நான் வேஸ்ட் ஆக்கிக்கிட்டே இருப்பேன். அன்னைக்கு நான் ரொம்ப தனிமையில் இருந்தேன். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். எப்படி இந்த ஓவர் திங்கிங்லேருந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத விட எப்படி இதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லித்தரேன். மேபி இது அன்எடிட்டட் வீடியோ தான், ரொம்ப லோ டோபமைன் வீடியோ, ரொம்ப போரிங்காக தான் இருக்கும். பட் உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. சுச்சுவேஷன் ஒன்று நடந்துடும். அந்த சுச்சுவேஷன் நடந்ததுக்கப்புறம் நான் இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே, இப்படி பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், அப்படி பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், எனக்கு நானே யோசிச்சு அதை ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்படி இருக்கும்போது ஒரு சர்டைன் பீரியடில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆக்சுவலி நான் ஓவர் திங்க் பண்ணுறது உண்மையாலுமே அது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராப்ளமே இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப போட்டு யோசிச்சு அதை ஒரு ப்ராப்ளமா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன சுச்சுவேஷன் நடந்தாலும், சின்ன ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலும் கூட அதை ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஐ மீன் நம்ம ஒரு ப்ராப்ளமா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் விச் இஸ் ஃபைண்ட் இட் இஸ் அ ப்ராப்ளம். இது ஒரு ப்ராப்ளமா, ஃபர்ஸ்ட் அதை திங்க் பண்ணுங்க. நமக்கு நடந்துட்டு இருக்கிறது ஒரு ப்ராப்ளமா, முதல்ல அதை யோசிங்க. அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க ஓகே ரைட் ஓவர் திங்க் பண்ணுங்க, ஓகே இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதெல்லாம் அப்புறமேட்டு முதல்ல அது உண்மையாலுமே ஒரு ப்ராப்ளமான்னு திங்க் பண்ணுங்க. ஆக்சுவலா உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஏன், என்ன, எதுக்காக இப்படி பேசுறா அப்படி சொல்லி நான் யோசிச்சுக்கினே இருப்பேன். அதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தாட் அதுலயே ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இப்படி பேசியிருக்கலாமோ இந்த இடத்துல, அப்படி பேசியிருக்கலாமோ அந்த இடத்துல, என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உடைக்கிற மாதிரி இவ பேசிட்டாங்களே, சே எப்படி நான் அப்ப அந்த இடத்துல நான் ரியாக்ட் பண்ணியிருக்கணுமே, நான் இந்த இடத்துல பேசியிருக்கணுமே, நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னோட காலேஜ் டைம்லயும் சரி, நான் ஒர்க் போயிட்டு இருந்த சமயத்துலயும் சரி. பட் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா ஐ ஜஸ்ட் ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் தட். பிகாஸ் அது எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. முதல்ல நீ பேசுறியா, பேசிட்டு போ. நான் உன்னை நீட்டா பிளாக் பண்ணிடுவேன், இல்லை நான் உன்கிட்ட பேச மாட்டேன். ஏன்னா என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல அடி வாங்குது அப்படிங்கிறதுனால. த திங் ஹியர் இஸ் ஜஸ்ட் ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் தட் இஸ் அ ப்ராப்ளம் ஆர் அ நாட். அதுதான் மெயின். ப்ராப்ளமா இல்லையா, சரி ரியலாவே அது ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு கத்துக்கணும். முதல் விஷயம் அதான். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நான் அதை பயந்து ஓடிடுவேன். லைக் ஒரு ப்ராப்ளம் இருப்பேன், எனக்கு தனியா இருக்கிறது ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, ஐயோ நான் தனியா இருக்கக்கூடாது, அதை நான் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு வெளியே போயிடுவேன். வண்டி எடுத்துட்டு வெளியே போய் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பேன், யாரையா பார்த்துட்டு இருப்பேன், இல்லைன்னா ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ இல்லை, முன்னாடி. ஏன்னா இந்த ஸ்மோக் பண்றது, இந்த ட்ரிங்க்ஸ் பண்றது, இல்லை மாஸ்டர்பேஷன் பண்றது, இது எல்லாமே நான் தனியா இருக்கேங்கிற பயத்தை போக்கணும், அந்த ஒரு ஃபீலிங்கை போக்கணுங்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள். ஸோ ஃபேஸ் த சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுங்க. தனியா இருக்கீங்களா, இருங்க. தனிமை தான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை லைஃப்ல சொல்லி தரும். ஆக்சுவலி அதுக்கான நிறையா ஒரு வீடியோவும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு ப்ராப்பராக டீட்டெயிலாக ஒரு பெரிய வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். திங் ஹியர் இஸ், அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுங்க. அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படாதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா திங்க் பண்ணுவோம் அதை பற்றி. ஒரு ப்ராப்ளம் இப்போ யாரோ ஒருத்தவங்க உங்களை திட்டுறாங்க, உங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு சண்டை திட்டுறாங்க, அந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பேசலை, நீங்கள் பேசாமலே வீட்டுக்கு வந்துட்டீங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் இந்த இடத்துல ஏதாவது பேசியிருக்கணும்ல, நான் ஏன் பேசாமல் விட்டேன், நான் ஏதாவது பண்ணியிருக்கணும்ல, ஏன் நான் பண்ணாமல் விட்டேன், ஏன் இந்த விஷயம் ஏன் நம்ம அங்கேயே பண்ணல, ஓகே அது அதோட அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு, வந்துட்டோம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். ஏன் நம்ம அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த சுச்சுவேஷனை நம்ம தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணல. அந்த இடத்துல அமைதியாக இருந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கணும் நம்ம யோசிக்கிறனாலையோ, இல்லை நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா, நாளைக்கு எக்ஸாமில் எப்படி பண்ண போகிறேன், ஒருவேளை நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா, ஒருவேளை நான் பாஸ் ஆகிட்டேன்னா, ஒருவேளை நான் பாஸ் ஆனால் எப்படி இருக்கும், ஒருவேளை நான் ஃபெயில் ஆனால் எப்படி இருக்கும், இப்படின்னு நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா. இந்த மாதிரி திங்கிங்கை முதல்ல நிப்பாட்டிருங்க. லைக் அது நாளைக்கு நம்ம எந்திரிச்சா உயிரோட இருப்போமானே தெரியாது. மெயின் விஷயம் அதுதான். நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோம்னா, நாளைக்குங்கிறது நிரந்தரம்னு நினச்சிக்கிறோம். ப்ரெசன்ட் இஸ் த ரியல் திங் ஹியர். ப்ரெசென்ட்டுங்கிறது மட்டும்தான் இங்கே உண்மை. நாளைக்குங்கிறது நிரந்தரமே கிடையாது. நீங்கள் என்னைக்கு நாளைக்கு நினச்சி யோசிக்கிறீங்களோ அப்போ ஓவர் திங்கிங் அது ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்கிறீங்களோ ஓவர் திங்கிங் அது ஸ்டார்ட் ஆகிடும். என்றைக்குமே ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் இருக்க கற்றுக்கங்க. ஓகே ரைட், நம்ம அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டோம். அக்செப்ட் த சுச்சுவேஷன். அது ஒரு வேளை நெகட்டிவாக முடிஞ்சாலும் சரி, இல்லை பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும்.
நான் சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா, நான் ஒரு பெரிய ஆளு நான் திங்க் பண்ணிப்பேன். நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு எனக்கு நானே ஒரு ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிள்ல நான் இருப்பேன். நான் இவ்ளோ பெரிய ஆளு. ஏன்னா இது எல்லாருக்குமே இருக்கிறதா இல்லையா? மனுஷங்களா பொறந்த எல்லாருமே ஒரு பெரிய ஆளா காட்டிக்கணும்னு நெனைக்கிறது தப்பு கிடையாது. அது இங்க ப்ராப்ளம்லாம் கிடையாது. தி திங் ஹியர் இஸ் நம்ம பெரிய ஆளுன்னு நெனைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அதுக்கேத்த மாரியான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கணும். அதுக்கேத்த மாரியான ஒரு சில விஷயங்கள நம்ம பண்ணணும். நம்ம வளர்ந்துகிட்டு இருக்க ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு நான் ஒரு பெரிய ஆளுன்னு நம்ம நெனைச்சோம்னா, நம்ம லைஃப்ல நம்ம முன்னேற முடியாது. அண்ட் ஸோ நமக்கு வர எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். நான் ஒரு பெரிய ஆளு. எனக்கு எப்படி இந்த ப்ராப்ளம் வருது? எனக்கே இந்த ப்ராப்ளம் வருது? நான் இவ்ளோ நல்லவன், நான் இவ்ளோ கெட்டவன். இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கான மெயின் ரீசனே நம்ம கொஞ்சம் ஏதோ ஒரு ரொம்ப அப்நார்மலா திங்க் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் பிரச்சனை. இங்க நெறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே நம்ம அப்நார்மலா திங்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த அப்நார்மலா திங்கிங் ப்ராசஸ் தான் என்ன பண்ணுதுன்னா, எனக்கு ஏன் இப்படி சிச்சுவேஷன் நடக்குது? ஏன்னா நான் ரொம்ப நல்லவனாச்சே! நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு ப்ராப்ளம்னு ஒண்ணு வருதுன்னா, அத ஃபேஸ் பண்ணணும் இல்லையா? நம்ம அத விட்டுட்டு எனக்கு ஏன் நடக்குது? எனக்கு ஏன் வருது? எனக்கு ஏன் இப்படி இருக்குதுன்னு நெனச்சோம்னா, அது நம்ம முன்னாடி பண்ண ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். இல்ல பின்னாடி பண்ண போற ஏதாவது ஒரு விஷயத்துக்கான ஒரு தூண்டுதலா இருக்கலாம். அவ்வளோதான். ஸோ அக்செப்ட் த சிச்சுவேஷன். அங்க நெகட்டிவா நடக்குது, இல்ல பாசிட்டிவா நடக்குது. என்ன நடந்தாலும் சரி, அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ரைட். ஆமா, அது நடந்துருச்சு. ஸோ இப்ப நான் என்ன பண்ணலாம்? ஃபைண்ட் த சொல்யூஷன். சொல்யூஷன இப்ப தேடுங்க. அதாவது ஃபேஸ் த சிச்சுவேஷன் ஆர் ஃபைண்ட் த சொல்யூஷன் அப்படின்னா, இந்த 2 இடத்துல நம்ம மிஸ் பண்ற விஷயம் என்ன தெரியுமா? அது எப்ப பீக் ஆகுதோ, நம்ம அப்பதான் அத போய் ஃபேஸ் பண்ணணும். அத விட்டுட்டு அது எப்ப வருதோ, அது எப்ப நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமா கன்வெர்ட் ஆயி நம்ம கிட்ட வருதோ, அப்பதான் நம்ம அத ஃபேஸ் பண்ணணும். இவங்க சொன்னாங்க, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்ல எவனோ ஒருத்தன் சொன்னான், இல்ல நாளைக்கு அந்த ப்ராப்ளம் வரும், இல்ல அடுத்த நாள் அந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம்னா, அத பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க தான் இந்த ப்ராப்ளமே அதிகமாகுது. நமக்குள்ள மைண்ட் ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகுது. அந்த ப்ராப்ளம் அதிகமாகறதே கிடையாது. நம்ம ஒரு ப்ராப்ளம கிரியேட் பண்ணி அத நம்ம பெரிய ஒரு விஷயமா கன்வெர்ட் பண்ணிக்கிறோமே தவிர, அங்க ப்ராப்ளம்ங்கிறது ரியாலிட்டியே கிடையாது. மேபி அந்த ப்ராப்ளம் பெருசாகி உங்ககிட்ட வருது அப்படின்னா, அப்போ அந்த சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன ஃபைண்ட் பண்ணுங்க. என்ன சொல்யூஷன்? கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சொல்யூஷன்னு ஒண்ணு இருக்கும். சொல்யூஷனே இல்லையா? ஜஸ்ட் ஓகே, ரைட். அத அப்படியே விட்டுடுங்க. அவ்வளதான். வேற எதுவுமே நம்ம பண்ண முடியாது. கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லா ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். த திங் இஸ் நம்ம அதுக்கு எஃபோர்ட் போடுறதே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஃபைன் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, என்னோட காலேஜ்ல என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. எனக்கும் அவங்களுக்கும் டெய்லி சண்டை. டெய்லி பிரச்சனை வரும். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அது இருக்கவே இருக்காது. பெருசா ஒரு லவ்வுங்கிறது இருக்காது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் அஃபெக்ஷன் தான் அந்த டைம்ல இருந்துச்சு. லவ்வுங்கிறது அங்க இல்ல. அப்படிங்கும்போது நெறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு ப்ராப்ளம்ங்கிறது வருதுன்னா, அத நான் உட்காந்து பேசி சால்வ் பண்ணணும், சார்ட் அவுட் பண்ணணும்னு நெனைப்பேன். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோன்ல பிளாக் பண்ணிட்டு, ஃபோன்ல எல்லாத்துலயுமே பிளாக் பண்ணிட்டு பேசாம போயிடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல அந்த ப்ராப்ளம விட்டு ஓடி போணும். தற்காலிகமா அந்த ப்ராப்ளம நிப்பாட்டி வைக்கணும்னு தான் நெனைக்கிறாங்களே தவிர, அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன ஃபைண்ட் பண்ணணும்னு அவங்க நெனைச்சதே கிடையாது. ஸோ இது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா, ரொம்ப டெம்ப்டிங்கா, ரொம்ப ரொம்ப அவ்ளோ டென்ஷன் ஆக்கும். ஒருத்தர நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம கட் பண்ணிட்டு, பிளாக் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் ஹவ் குட் யூ ஃபீல்? ஹவ் த பெர்சன் ஹூ மே இமேஜ் யூ அவங்க எப்படி உங்கள போர்ட்ரே பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஜஸ்ட் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. லைக் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்ப நான் பண்ண விஷயம் ஃபேஸ் பண்ணுங்கிறது. அவங்க பண்ண விஷயம் அந்த இடத்துலேருந்து தற்காலிகமா போகணுங்கிறது. ஏன் இன்னைக்கு நெறைய பேர் என்ன பண்றீங்க? வீட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எங்க வீட்ல பேரண்ட்ஸ் சரியா பார்த்துக்கல. எங்க வீட்ல இது சரியா இல்ல, அது சரியா இல்லன்னு சொல்லி வெளிய நெறையா ரிலேஷன்ஷிப்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. நீங்களா ஒரு ரிலேஷன்ஷிப்ப உருவாக்கிக்கிறீங்க. அது தப்பு கிடையாது. பட் எவரி ரிலேஷன்ஷிப் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் லிமிட்ஸ். ஓகே. இன்னைக்கு மேபி அது நான் வேற டாபிக்ல பேசணும்னு நெனச்சேன். பட் ஒரு ஷார்ட்டா அந்த இடத்துல சொல்றேன் நான். இன்னைக்கு மேபி அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவரா இருக்கலாம். பட் சர்டைன் பீரியட்ல அதுவே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா வரும். ஸோ எவரி ரிலேஷன்ஷிப் வீட்ல இருக்கிறவங்களே நம்மள சரியா பார்த்துக்கிறது கிடையாது அப்படிங்கும்போது, வெளிய இருக்கிறவங்கள மட்டும் நம்மள சூப்பரா பார்த்துக்குவாங்களா? முதல் விஷயம் அத புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இங்க அது அப்படி கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது அது பொய்யா இருக்கும். ஒரு கூட்டம் சேர்ந்து சொல்லும்போது அது உண்மையா இருக்கும். படம் பார்த்து, சினிமா பார்த்து, சோசியல் மீடியா பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வெளியேந்து வர ரிலேஷன்ஷிப் உண்மையா இருக்கும்னு நெனச்சீங்க அப்படின்னா, ஸ்ட்ரேஞ்சர் உங்கள ஏமாத்த மாட்டான். உங்க கூடயே இருக்கிற ஒரு ஆள் தான் உங்கள ஏமாத்துவான். கண்டிப்பா. அதான் உண்மை. ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நான் இங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். லைக் இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத நம்ம ஓவர் கம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஆனா, அது உடனே நடந்துருமா அப்படின்னா, உடனே நடக்கிற விஷயம் கிடையாது. இத நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே.
ஓவர் திங்கிங்கை நம்ம ஓவர் கம் பண்ணுங்கிறது எப்பவுமே நடக்கிற விஷயம் கிடையாது. இட் மே டேக் அ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம். ஐ வில் கிவ் யூ த சொல்யூஷன் இன் திஸ் வீடியோ. நான் அந்த வீடியோவில் உங்களுக்கான சொல்யூஷன் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டைம் ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஓவர் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஜஸ்ட் பி காம், பி ரிலாக்ஸ், ஜஸ்ட் breathe in, breathe out, and then think if it may arises, if it problem may arises, then you just need to accept the problem, or you just need to find the solution for the problem. Otherwise, just keep calm and relax. இவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல ஐயோ இந்த நான் விட மாட்டேன். கருமம், ஏன் இந்த எனக்கு வந்துக்கினே இருக்கு. சரி, ஓகே, ரைட். இந்த இடத்துல நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா இதுதான். ஜஸ்ட் காம், ரிலாக்ஸாக இருங்க. ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு மாதம், ஒரு வாரம், ஒரு மாதத்துக்கிட்டே என்னால் பெரிய ரிசல்ட்ஸ் பார்க்க முடியல. பட் ஆஃப்டர் அ மந்த், ஆஃப்டர் அ 2 months என்னால் வந்து ரிசல்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப நான் இப்போவுமே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஹார்டான ஒரு விஷயம் தான். பட் கஷ்டம், ஐ மீன் முடியவே முடியாதுன்னு நான் சொல்ல, கொஞ்சம் ஹார்ட். பட் கண்டிப்பாக நம்மளால முடியும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்த வந்து பழகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அந்த விஷயத்த நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு 6 months பீரியட் போதுமா, 1 year பீரியட் போதுமான்னு கேட்டிங்கன்னா, 1 மாதம்லாம் நமக்கு சத்தியமாக ஆகாது. மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்துலேருந்து ஓவர் கம் பண்ணணும். ஆக்சுவலி இப்போயுமே எனக்கு ஸ்மோக்கிங் டெண்டன்சி இருக்குது தான். பட் அதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் இன்னும் ஒரு ஒரு இப்போ தான் ஒரு 3 months முடிஞ்சிருக்கு, 4th month போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் நான் வந்து அதுலேருந்து ஓவர் கம் பண்ணணும். ஒரு 1 year ஆகும். எல்லா விஷயத்துலையுமே அப்படிதான். லைக் நீங்கள் வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணுறீங்க, பானுக்கு அடிக்டாக இருக்கீங்க, இப்படி எல்லாத்துக்குமே வந்து 1 year எடுக்கும் எந்த ஒரு ஹேபிட்டை மாற்றினாலும். அதே மாதிரி தான் அது ஓவர் திங்கிங்கும். இதையுமே நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் தான். பட் நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்கிறது தான் விஷயம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in another wonderful video or in this video, and thank you for watching this video.